ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ப்ரைஸ் செக்ஷன்ல ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டர்ன் தான் ஃபிளாக் பேட்டர்ன். அந்த பேட்டர்ன்ல எப்படி ட்ரேட் பண்றது, எப்படி என்ட்ரி எடுக்கிறது, இந்த பேட்டர்னுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்றத கிளியர் அண்ட் கட்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இந்த ஃபிளாக் பேட்டர்ன் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஒரு ஃபிளாக் பேட்டர்ன்ல கண்டிப்பா பார்த்தீங்கன்னா போல் அப்படின்றதும் ஃபிளாக் அப்படின்ற ரெண்டு விஷயமும் இருக்கும். ஸோ பொதுவாக இந்த ஃபிளாக் பேட்டர்ன் ஒரு கொடி அமைப்பில் இருக்கிறதுனால தான் இதை ஃபிளாக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ரைட் சைடில் இந்த க்ரீன் கலராக இருக்கு இல்லையா, ஸோ இதை நாம் போல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மார்க் பண்ணுறோம் இல்லையா, இதை நம்ம போல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது பேர் போல். அண்ட் அதே மாதிரி இந்த ஷேப்புக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஃபிளாக். ஓகேங்களா? ஸோ ஒரு கொடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கம்பமும் அண்ட் கொடியும் இருக்கும் இல்லையா, ஸோ இதை தான் ஃபிளாக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இதை நம்ம எங்கே ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் நம்ம இதை பார்க்கலாம். ஸோ அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டுக்கு அப்புறமா ஒரு குட்டி ரேஞ்சிங் மார்க்கெட் மாதிரி கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ரேஞ்சிங் இல்லாட்டி சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி கிரியேட் ஆகும். இது ஒரு ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கனால தான் இது ஃபிளாக் அப்படின்ற ஒரு நேம் இதுக்கு வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபிளாக் பேட்டர்னை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்க போலை நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சைடில் இருக்கிறது நம்ம போல். ஓகேங்களா? இதுதான் போல். இந்த கொடியிட கம்பம்னு சொல்லலாம். இதுதான் போல். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபிளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ஃபிளாக். இதுதான் ஃபிளாக். ஓகே? ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஃபிளாக். ஓகேங்களா? இப்போது இந்த ஃபிளாக் பேட்டர்னை நம்ம எங்கே ஐடென்டிஃபை பண்ணுவோம்னு பார்த்தோம், அப் ட்ரெண்ட் மார்க்கெட். ஓகேங்களா? அப் ட்ரெண்டில் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்துச்சுன்னு சொன்னால் அதுதான் நமக்கு இது ஃபிளாக் பேட்டர்ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது இந்த ஃபிளாக் பேட்டர்னில் நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு திங்க் பிரேக் அவுட்டை நம்ம பார்க்கணும். ஏன் பிரேக் அவுட்டை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டு என்ட்ரி, இப்போ இந்த மாதிரியான ப்ரைஸ் செக்ஷன் பேட்டர்ன் நம்ம எதுக்காக எடுக்கிறோம்னா நம்மளுடைய என்ட்ரிக்காக. ஓகேங்களா? நம்ம சரியான ஒரு என்ட்ரி எடுக்கணுன்றதுக்காக. ஸோ இந்த ஃபிளாக் பேட்டர்னில் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ட்ரேடை பிளேஸ் பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பாக கம்பல்சரியாக இந்த பிரேக் அவுட் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பிரேக் அவுட். ஓகே, இப்போது நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் எதுனா இந்த குறிப்பிட்ட லெவலை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா. ஓகேங்களா? இந்த குறிப்பிட்ட லெவலை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய என்ட்ரியை நாம் பிளேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எதுக்கு நான் இந்த இடத்துல இவ்வளோ இங்கேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன்னா, இந்த குறிப்பிட்ட இந்த ஃபிளாக் பேட்டர்ன் எவ்வளோ தூரம் நமக்கு ரன் ஆகும் அப்படின்றத தான் நான் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள், இந்த ஃபிளாக் பேட்டர்ன்ட்ட இந்த போல் இருக்கு இல்லையா, அந்த போல் விட்டு அதே டிஸ்டன்ஸை தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் ஆனதுலேருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் மார்க்கெட் ரன் ஆகும். இது ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதோட டார்கெட் இவ்வளோ தூரம், இந்த போல் விட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா மார்க்கெட் இவ்வளோ தூரத்தில் இருக்கும். இப்போது நம்ம பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் இதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமோ அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னு சொன்னால் நெக்ஸ்ட் டார்கெட் இந்த போலோட இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதை இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா இவ்வளோ தூரம் மார்க்கெட் ரன் ஆகும். இதுலேயும் நீங்கள் கண்டினியூஷன் ட்ரேட் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பொதுவாக இந்த ஃபிளாக் பேட்டர்ன் அப் ட்ரெண்டில் கிரியேட் ஆகும். அப் ட்ரெண்டில் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அப் அண்ட் டவுன் ஒரு ஃபிளாக் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் கிரியேட் பண்ணி அண்ட் இதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் போகும். இதில் நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்ல சம்டைம்ஸ் இந்த மார்க்கெட் என்ன செய்யும் அப்படின்னா, பிரேக் அவுட்டுக்கு அப்புறமா இந்த குறிப்பிட்ட லெவலில் ரீடெஸ்ட் ஒன்று எடுக்கும். ஓகேங்களா? ரீடெஸ்ட் எடுக்கும். இந்த டைம் அண்ட் பிரேக் அவுட் பண்ணுற ரெண்டு டைம்லையும் நீங்கள் என்னத்தை பார்க்கணும், வால்யூம் அனலைசிஸ் பார்க்கணும். ஒரு வால்யூம் அனலைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வால்யூம்லையும் நல்ல அப் ட்ரெண்டாக இருந்து அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பிரேக் அவுட் கரெக்டாக நடந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல என்ட்ரி எடுக்கலாம் இந்த ஃபிளாக் பேட்டர்ன் தான். இவ்வளோ தான் இந்த ஃபிளாக் பேட்டர்னில் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள்.
ஓகேங்களா? ஸோ இந்த ஃபிளாக் பேட்டர்ன் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட் சைடில் பிரேக் அவுட் பண்ணிட்டு போகுமா அப்படின்னா கிடையாது. சம்டைம்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழேயும் வந்துடலாம். ஓகே, இந்த சைட்லேயும் வந்துடலாம். ஸோ அதனால நமக்கு இங்கே என்ன தேவை, இந்த பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான கன்ஃபர்மேஷன். இது வந்து ரியல் ஃபேக் பிரேக் அவுட்டா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ரியலா ஃபேக்கா அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். உங்களுடைய கரெக்டான என்ட்ரி பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும். இதில் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறப்போ அது வந்து உண்மையாக ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்குதா இல்லைனா டவுன் ட்ரெண்டுக்கு போகுதா அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஃப்ளாக் பேட்டர்னில் நீங்கள் கவனிச்சா மட்டும்தான் ஃப்ளாக் பேட்டர்னில் உங்களால் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நிறைய ப்ரைஸ் செக்ஷன் பேட்டர்னோட அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.